ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்விற்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து புக்கில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் உள்ள எல்லா கொஷின்ஸுமே படிக்கக்கூடாது. உங்கள் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இதில் உள்ளது இருக்குதோ ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து தமிழுக்கான 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் இடைப்பருவ தேர்விற்கான மிக முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து அதில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ளதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய லிங்க், உங்களுக்கு தமிழ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான வீடியோஸோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை. மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கல்வி மினி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து 2 சேனல்லையுமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், மண்ணும் சிலம்பே மணிமேக கலையடி அதெல்லாம் கேட்டிருக்காங்க. வசன கவிதை உங்களுக்கு இப்போவுமே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வசன கவிதை வேறுபாடு தருக, குறிப்பு தருக. ஸோ அடுத்து மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகன்னு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அந்த கொஸ்டின் பேப்பரில் அதெல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் படிக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இன்னொரு கொஸ்டின் பேப்பர், அது ரெண்டுமே பார்த்து அதை படிச்சுக்கோங்க. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதோடைய PDF, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய PDF எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அடுத்து தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு. அடுத்து இந்த 2வது கொஸ்டின் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது பப்ளிக் எக்ஸாமுக்குமே. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்கரிக்க. கோபல்லபுரத்து மக்கள் கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இது உங்களுக்கு இப்போவுமே புக்கில் இருக்குது. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல் எழுதுக. ஸோ இது வந்து இப்போவுமே உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், அதை பார்த்துக்குங்க. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இந்த கடிதம், அடுத்து வாழ்த்து மடல், இது ரெண்டையுமே பார்த்துக்கங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் இன்னொரு தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து அதில் உள்ளதே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எவ்வளோக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர். பட் முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.